டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டிஎன்பிஎஸ்சிலேருந்து ஒரு அலர்ட் மெசேஜ் வந்திருக்கு. அது என்னங்கிறதா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஹாய் ஹலோ கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ், வெல்கம் டு டெய்லி 5 மினிட்ஸ் ஸ்டடி சேனல். இது போன்ற யூஸ்ஃபுல்லான அப்டேட்ஸ்க்கு நம்மளோட சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. என்ன அந்த அலர்ட் அப்படிங்கிறத பார்த்துடலாம். சான்றிதழ் பதிவேற்றம் செய்கிறதுக்கு கடைசி நாள் கம்மிங் நவம்பர் 7 தான். ஸோ இன்னும் 8 நாட்கள் தான் இருக்குது. சீக்கிரமாக சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணிவிடுங்க அப்படிங்கிற ஒரு அலர்ட் மெசேஜ் தான் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம சர்டிஃபிகேட் நீங்கள் அப்லோட் பண்ணுறதுக்கு ஒரு இ-சேவை சென்டருக்கு நீங்கள் போகிறீங்க அப்படின்னா உங்கள் கையில் என்ன சர்டிஃபிகேட்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம். 4CV இன்னும் 8 நாள் தான் இருக்குது. ஸோ இம்பார்ட்டண்ட்டாக அப்லோட் பண்ண வேண்டிய சர்டிஃபிகேட்ஸ்லாம் எது அப்படிங்கிறத இதில் நம்ம பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டண்டான சர்டிஃபிகேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது 10th ஸ்டாண்டர்ட் குவாலிஃபிகேஷன் எக்ஸாம் அப்படிங்கிறதுனால SSLC மார்க் ஷீட் நீங்கள் கண்டிப்பாக ப்ரொடியூஸ் பண்ணணும். அதுக்கு அடுத்ததாக 12th முடிச்சிருந்தா 12th சர்டிஃபிகேட்ஸோட மார்க் ஷீட்டு, டிப்ளமோ இல்லை டிகிரி முடிச்சிருந்தீங்கன்னா அதுக்கான சர்டிஃபிகேட், அதுக்கு மேலே நீங்கள் பிஜி படிச்சிருக்கீங்க அப்படின்னா அதுக்கான சர்டிஃபிகேட்டும் கண்டிப்பாக நீங்கள் அப்ளை பண்ணணும். அதுக்கு அடுத்த ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிட்டி நீங்கள் கொடுக்கணும். அப்புறம் அப்ளை பண்ண அப்ளிகேஷன் ஃபார்மோட பிரிண்ட் அவுட் இருக்கணும். அப்புறம் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 நீங்கள் எடுத்த ஸ்கோர் கார்டு ரேங்க் லிஸ்ட் அதோட பிரிண்ட் அவுட் வச்சுக்கோங்க. நீங்கள் அப்லோட் பண்ண போகிறீங்க அப்படின்னா இது எல்லாமே கையில் ரெடியாக வச்சுக்கோங்க. அப்புறம் ஃபோட்டோ ஐடி ப்ரூஃபு, ஆதார் கார்டு இல்லை ஓட்டர் ஐடி, பாஸ்போர்ட் ஏதாவது ஒன்று தாராளமாக அப்ளை பண்ணலாம். நீங்கள் மேக்ஸிமம் ஆதார் கார்டை யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது டிஎன்பிஎஸ்சி ஹால் டிக்கெட், இதுவுமே ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு சர்டிஃபிகேட் தான். இது அப்லோட் பண்ண தேவையில்லை, பட் உங்கள் கையில் நீங்கள் ரெடியாக வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா அடுத்து நீங்கள் கவுன்சிலிங்க்கு போனீங்கன்னா இது எல்லாமே உங்களுக்கு தேவைப்படும். அடுத்ததாக கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், ஏன்னா உங்களுக்கு ப்ரிஃபரன்சஸ் எது அப்படிங்கிறது அது மூலியமாக தான் தெரியும். நெக்ஸ்ட் ஒன், உங்களோட ஏஜ் ப்ரூஃப்க்கு 10th இல்லை 12th மார்க் ஷீட். ஸோ ஆல்ரெடி நம்ம ஃபஸ்ட்டு நம்ம அப்லோட் பண்ணுறோம் இல்லையா, அதை நம்ம சப்மிட் பண்ணிக்கலாம். அடுத்தது உங்களுக்கு ஸ்பெஷல் கேட்டகரி பிஎஸ்டிஎம் இருந்தாலோ அந்த மாதிரி உங்களுக்கு ஸ்பெஷல் கேட்டகரி இருக்கும் இல்லையா, ஸோ அது அதுக்கான சர்டிஃபிகேட் நீங்கள் ப்ராப்பராக ப்ரொடியூஸ் பண்ணணும். ஸ்டெனோ, டைப் ரைட்டிங் அந்த எக்ஸாம்ஸ்லாம் அதில் உள்ள சர்டிஃபிகேட்ஸ் நீங்கள் அப்லோட் பண்ணணும். அதே மாதிரி கம்ப்யூட்டர் ஆட்டோமேஷன் அந்த சர்டிஃபிகேட்டும் அப்லோட் பண்ணணும். நீங்கள் அப்ளை பண்ணும்போது என்னென்ன குவாலிஃபிகேஷன் உங்களுக்கு இருக்குதுன்னு கொடுத்தீங்களோ அதுக்கு எல்லாத்துக்குமே நீங்கள் அப்லோட் பண்ணணும். அடுத்தது ஸ்பெஷல் கேட்டகரி, நீங்கள் எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருக்கலாம், இல்லை ஸ்போர்ட்ஸில் உங்களுக்கு கோட்டா இருக்கலாம், இல்லை பிடபிள்யூடியாக இருக்கலாம், இல்லை விடோவாக இருக்கலாம். அதுக்கான சர்டிஃபிகேட்டுமே நீங்கள் கண்டிப்பாக அப்லோட் பண்ணணும். ஒருவேளை நீங்கள் ஆல்ரெடி ஜாபில் இருக்கீங்கன்னா உங்களுக்கு NOC சர்டிஃபிகேட், ஸோ நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட்டும் நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனில் இதை அப்லோட் பண்ண போகிறீங்க அப்படின்னா கையில் இந்த ப்ராப்பராக எல்லாமே எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து உங்களுக்கு கவுன்சிலிங் கூட்டாலுமே இது எல்லாமே நீங்கள் எடுத்துக்கிற மாதிரி தான் இருக்கும். இதில் நம்ம சொன்னதில் மேக்ஸிமம் இந்த ஹால் டிக்கெட்டு, அப்ளிகேஷன் ஃபார்ம் இந்த மாதிரி விஷயங்களும் உங்களுக்கு அப்லோட் பண்ண தேவையில்லை. பட் நீங்கள் கையில் எடுத்து வச்சுக்கிறது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். ஐ ஹோப் யூ என்ஜாய் திஸ் வீடியோ. தேங்க்யூ. Always keep smiling, keep studying.